சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சூர்யா, இதுக்காக நீ எதுக்கும் அவளுக்கு பதிலுக்கு பதில் சண்டை எதுவும் போடாத. அது இன்னும் பிரச்சனைய மோசமா தான் ஆக்கும். நீ தான் அவளை பக்குவமா டீல் பண்ணணும். எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நானும் எவ்வளவோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் கீழே இறங்கி பேசணுமோ அவ்வளவும் பேசிட்டேன். அதெல்லாம் அவ மைண்ட்லயே எடுத்துக்கல. இதுக்கு மேல நான் அவளை எப்படி பக்குவமா டீல் பண்றது? நீங்களே சொல்லுங்கப்பா. சூர்யா, ஒரு செடி வாடுறப்ப நாம என்ன செய்வோம்? அது திரும்பவும் நல்லா தழைச்சு வரணுன்றதுக்காக தண்ணி ஊத்துவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் சில மனுஷங்களும். நாம நம்புறவங்கள நம்மள அக்கறை எடுத்து பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம மேல அவங்களுக்கு அன்பு கிடையாதுன்னு மன ரீதியா உடைஞ்சு போயிடுறாங்க. அப்படி அவங்க நினைக்கிறது உண்மையா இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்துட்டாலே ஆளே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. எப்பவும் எரிஞ்சு விழுந்து கோவத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம சௌந்தர்யாவும் அப்படிதான் இருக்கா. அது மாத்திரத்துக்கு ஒரே வழி, நாம நினைச்சது தப்பு, சூர்யா நம்ம மேல அன்பாவும் அக்கறையாவும் இருக்காருன்னு சௌந்தர்யா நம்புற வரைக்கும் ஒவ்வொரு செயல்லையும் உன்னோட காதலை அவகிட்ட வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணாதான் சௌந்தர்யாவுக்கு உன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வரும். நீங்க சொல்ற மாதிரி நான் பண்றேன்பா. சௌந்தர்யா என்கிட்ட மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட சந்தோஷமா வாழணுங்கிறது தான் என்னோட ஆசையும். ஆனா நான் அவ மேல காட்டுற அக்கறையும் அன்பையும் என்னோட பலவீனமா நினைச்சிருவாளோன்னு தோணுதுப்பா. எந்த மனைவியும் புருஷனோட அன்ப பலகீனமா நினைக்க மாட்டா, பலமா தான் நினைப்பா. இத பல ஆண்கள் புரிஞ்சிக்கிறதே இல்லை. மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போற எந்த கணவனும் வாழ்க்கையில தோத்து போகவே மாட்டான். என்ன எக்ஸாம்பிளா எடுத்துக்க, நான் தோத்து போயிட்டேனா? சௌந்தர்யாவுக்காக நீ நிறைய விட்டு கொடு. யூ வில் பி த வின்னர். அவ என்ன கேட்டாலும் மறுக்காம பண்ணி கொடு. சூர்யா, மனைவியும் ஒரு வகையில அம்மா மாதிரி தான். அவகிட்ட எந்த ஈகோவும் காட்டாத. அவளுக்கு எல்லா வகையிலையும் மதிப்பு கொடு. சரியா? சரிப்பா. நீங்க தான் எல்லாத்தையும் தெளிவா புரிய வச்சிட்டீங்கல்ல, இனிமே நான் பாத்துக்கிறேன். That's my boy. சௌந்தர்யாவுக்கு தாலி பிரிச்சு கோக்கணுங்கிற ஃபங்க்ஷன் பண்ணணும்னு உங்க அம்மா நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நாங்க பண்றோம். நீ அதுக்குள்ள சௌந்தர்யாவை சமாதானப்படுத்தணும். சரிப்பா. நீ என்ன மாதிரியே இருக்கடா. Good. Keep it up, my boy. Okay? எங்க இன்னும் ஆளை காணோம்? எங்க போனாவ? காணோமே. வந்துட்டா. இவர் ஒருத்தர் நான் குளிக்கிற நேரத்துல தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாரு. என்ன முத்தம் கொடுக்கிற சத்தம் கேக்குது? சொல்றேன்ல, புரிஞ்சுக்கோ லக்ஷ்மி. இப்போ என் பொண்டாட்டி ரூம்ல தான் இருக்கா. இப்பதான் வந்து கதவை தட்டிட்டு போனா.
லக்ஷ்மியா? டேய், யாரா அவ? நோ 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 நோ, இப்ப என்னால போன்ல தான் தர முடியும். இது போதுமா? நேர்ல வர வரைக்கும் தாங்கும்ல? மாமா நேர்ல வந்து உனக்கு ஆசை தீர கொடுக்கறேன் செல்லம், சரியா? எவ அவ அந்த லக்ஷ்மி? எதுக்கு அவ இவர்கிட்ட பேசுறா? உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சண்டை தானே, பேசாம அவளை கழட்டி விட்டுட்டு என் கூட வந்துருடா. ஆமா ஆமா, எனக்கும் என் வைஃபுக்கும் சண்டை தான், தினமும் சண்டை தான். அவளால என் நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, எல்லாம் போச்சு. இருந்தாலும் அவ என் பொண்டாட்டி, அவளுக்கு தெரியாம தான் நாம இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணோம். ஒருவேளை அவ இப்படியே முரண்டு புடிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோ, அப்புறம் ஒரேடியா அவளுக்கு முழுக்க போட்டுட்டு நான் உன் கூடவே வந்துடுறேன். நம்ம ஜாலியா இருக்கலாம், ஓகேவா? சூர்யா, வெளியே வாங்க. வெளியே வாங்கன்னு சொல்றேன்ல. சரி ஓகே, நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். சூர்யா, என்ன விஷயம்? நிம்மதியா பாத்ரூம் கூட போக விட மாட்டியா? இதுக்கு இப்ப கதவு தட்டிட்டே இருக்க? தப்புதான். கதவை தட்டிருக்க கூடாது, உங்க மண்டைய தட்டி உடைச்சிருக்கணும். இப்ப யாரோட போன்ல பேசுனீங்க? நான் யாரோடயும் போன்ல பேசலையே. பொய் சொல்லாதீங்க. யார் கூடயோ பேசுனீங்க. பேசுனது மட்டும் இல்லாம அந்த அசிங்கத்தை என் வாயால நான் எப்படி சொல்றது? சொல்லுங்க, யார் அவ? எத்தனை நாளா இதெல்லாம் நடக்குது? ஏய், நான் போனே பேசல சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நான் சொன்ன எதை தான் நம்புனேன்? இத நம்புறதுக்கு போன் கொடுங்க. ஏய் சௌந்தர்யா, போன் கொடுங்க. போன் போன் போன். ஏய் என்ன பண்ற என்ன பண்ற என்ன? ஏய், யார் இந்த லக்ஷ்மி? போன் பேசலன்னு சொன்னீங்க, கால் போயிருக்கு. அது சொல்லுங்க சூர்யா, யார் இது? அது அது வந்து அது எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு. பொய் சொல்லாதீங்க. ஆபீஸ்ல லக்ஷ்மின்னு யாருமே இல்ல. யார் இவ? மரியாதையா மறுபடியும் கால் பண்ணுங்க. எதுக்கு சௌந்தர்யா அதெல்லாம்? விடு. கால் பண்ணுங்கன்னு சொன்னேன். வேண்டாமே. கால் பண்றீங்களா இல்லையா இப்போ? சரி பண்றேன், குடு. ஸ்பீக்கர்ல போடுங்க. ஸ்பீக்கர்ல போடுங்க. என்ன டார்லிங், போனை கட் பண்ணிட்டீங்க? ஏன், அந்த பிசாசு வந்துருச்சா?